முகம் அவனுக்கென்ன, இழகிய மனம் நிலவுக்கென்ன, இரவினில் வரும் இரவுக்கென்ன, உறவுகள் தரும் உறவுக்கென்ன, உயிருள்ளவரை தொடர்ந்து வரும். Welcome. Exhibition में Colgate welcome Rockstar #start Rockstar. Co-powered by India's #1 dealer Vasant & Co, Hummam and Horlicks Women's Splash. So Kiki, இசை அப்படின்ற ஒரு விஷயம் உனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? என்னடா இப்படி கேட்ட? இசை சோகமா இருந்தா பாட்டு கேட்பேன், சந்தோஷமா இருந்தா பாட்டு கேட்பேன், கோவம் வந்தா பாட்டு கேட்பேன், அவ்வளவு பிடிக்கும். கரெக்ட். சோ ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு தனிமை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அப்படி தனிமையை விரும்புறவங்களுக்கு கூட துணையா எது இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா இசை தான் இருக்கும். ரத்தத்துல இருந்து ஹீமோகுளோபினை கூட எடுத்துடலாம். ஆனா நம்ம உயிர்ல இருந்து, நம்ம உடல்ல இருந்து, நம்ம வாழ்க்கையில இருந்து இசை அப்படின்ற விஷயத்தை எடுக்கணும்னா கண்டிப்பா எடுக்க முடியவே முடியாது. சோ இசை அவ்வளவு நமக்குள்ள சேர்ந்திருக்கு. அதுவும் தமிழ் சினிமாவோட மியூசிக் அப்படின்றது நம்ம எல்லாருமே கிஃப்டட் தான் சொன்னோம். ஏன்னா அவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் டிராவல் பண்ணிருக்காங்க, இருந்திருக்காங்க. கண்டிப்பா காலத்தால அழிக்க முடியாத சில விஷயங்கள் இருக்கும். அதாவது ஓவியம் சொல்லலாம், சிற்பம் சொல்லலாம். அதுல ஒண்ணுதான் இசை அண்ட் இசை கலைஞர்கள். அவங்க வந்து நம்மளை விட்டு போனாலும் அவங்களுடைய பாடல்கள்லாம் வந்து நம்ம மனசுல பயங்கரமா பதிஞ்சிருக்கும், காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்றோம். எஸ். ஸோ இவ்வளோ எதுக்கு சொல்லியிருக்கோம் அப்படின்னா அப்பேற்பட்ட இசையை இன்னைக்கு கொண்டாட போறோம். இசை மேதைகளை இந்த ஸ்டேஜில் செலிப்ரேட் பண்ண போறோம். நம்ம ராக் ஸ்டார் ஷோல இந்த எபிசோட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். It's going to be very special. ஏன்னா வந்து நம்ம ராக் ஸ்டார்ல இன்னைக்கு tribute to legends. கொண்டாடுறதுக்கு ஒரே ஒரு மேடை பத்தாது, ஒரு ஷோ பத்தாது. பட் இருந்தாலும் ராக் ஸ்டார்ல இதை கொண்டாடுறோம் அப்படின்னு நினைக்கும் வெரி வெரி ஹாப்பி. ஸோ இத்தனை பேரை நம்ம கொண்டாட போறோம். அதுக்கு முன்னாடி தமிழகமே கொண்டாடிட்டு இருக்க லிவிங் லெஜெண்ட்ஸ் 3 பேர் இன்வைட் பண்றதுக்கான டைம் இது. நல்ல கைத்தறோம். லெட்ஸ் வெல்கம் மனோஜ் சார், சீனி சார் and Rockstar DSP sir. Welcome. இன்னைக்கு சூப்பர் டூப்பர் ரவுண்ட் சார். கண்டிப்பா இத வந்து நம்ம எல்லாரும் சூப்பர் பாடல்கள் கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். சோ இந்த ஷோவை பயங்கரமா ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிட போறோம் கிக்கி? எங்க டீம்ல இருந்து ராகுல் நம்பியார் வந்து பியூட்டிஃபுல்லா ஸ்டார்ட் பண்ண போறாரு. ப்ளீஸ் வெல்கம் ராகுல் நம்பியார். శంభో నెంజమాలయం నినవే దేవదే నినమున్నాడగం శివ శంభో జగమే తల్దిరం సుగమే మందిరం మణిధన్యల్దిరం శివ శంభో నెంజమాలయం నినవే దేవదే నినమున్నాడగం శివ శంభో ஜன்மத்தில் என்னாலும் நன்னாளாம் மறுநாளே எண்ணாதே இந்நாளே பொன்னாளாம் பல்லாக்கை தூக்காதே பல்லாக்கில் நீ ஏறு உன்னாயுள் 90 என்னாலும் 16 ரம் தம் தரடடி டடி ரம் தம் தரடடி டடி ரம் திம் தம் தம் டடி 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 ஜகமே தல்திரம் சுகமே மல்திரம் மனிதன்யல்திரம் சிவசம்போ நெஞ்சமாலயம் நினவே தேவதே தினமும் நாடகம் சிவசம்போ
காலங்கள் போனார்கள். தப்பென்ன சரி என்ன எப்போதும் விளையாடு. அப்பாவி என்பார்கள் தப்பாக நினைக்காதே. எப்பாதை போனாலும் இன்பத்தை தள்ளாதே. கல்லை நீ தின்றாலும் செரிக்கின்ற நாள் என்று. காலங்கள் போனாலோ திரும்பாதே என்பார்கள். அமது உண்டு பெண்ணுண்டு சோறுண்டு சுகமுண்டு மனமுண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடமுண்டு. ஜகமே தந்திரம் சுகமே மந்திரம் மனிதங்கள் தீரம் சிவசம்பா. நெஞ்சம் ஆலயம் நினவே தேவதை தினமும் நாடகம் சிவசம்போ. சிவசம்போ சிவசம்போ. சூப்பரா பாண்டீங்க டார்லிங் ப்ரோ. எப்பயும் போல வேற லெவல்ல இருந்தது. ஃபர்ஸ்ட் வர்றப்போ என்னடா அவுட்ஃபிட் மெட்ரோ ட்ரெயின் பணியாளர் மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா நீங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நாங்க மறந்துட்டோம். that was a great tribute அப்படின்னு தான் சொன்னோம். உங்களுடைய அப்படியே ஆக்ஷன்ஸ்ல இருந்து எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மகாலிங்கம் மாதிரி மாறிட்டு வரீங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. மில்லிசை மன்னர் அவர்களுக்கான ஒரு பியூட்டிஃபுல் ட்ரிபியூட் கொடுத்திருக்கீங்க. சோ மனோ சார், வாட் இஸ் ஸ்டார்ட் எக்ஸ்ட்ரானரி. இது என்ன ரசிச்சு பாடிருக்கீங்கன்றது தெரியுது ராகுல். என்ன ஒரு மேஜிக்கு எம்எஸ்வி ஐயா குரல்ல. ஒவ்வொரு வாட்டி அவர் அந்த டியூன் சொல்லி கொடுக்கும் போது அவ்வளவு சேஞ்சஸ் இருக்கும். டிஎம்எஸ் ஐயா ஈஸ்வரம்மா சுசிலாமா உள்ள பாடும்போது அங்கே வெளியிலேருந்து அசிஸ்டண்ட்டை நான் பார்த்துட்டு இருப்பேன். அண்ணே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பொட்டி எடுத்துகிட்டு வந்து உட்காந்து மறுபடியும் சொல்லி கொடுத்துட்டு மறுபடியும் போய் இந்த மாதிரி ஒரு 7-8 டைம் நடக்கும். அந்த மாதிரி அவருக்கு அந்த பேஷன். என்ன ஒரு கம்போசிஷனும் ஒரு ரூபகத்தில் எடுத்து இது வந்து என்ன கலர்ஸ், என்ன சேஞ்சஸ், மைனர் மேஜர் காம்பினேஷன், என்ன ஒரு சரணம் பல்லவி ஃபினிஷிங் ராம் பாம் தகர ராம் பாம். எப்போ கேட்டாலும் இந்த பாட்டு எல்லாமே மறந்து ஒரு சந்தோஷம் நிறையும் மனசில். சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. அண்ணனை ஞாபகப்படுத்தினதுக்கு, அவருடைய குரல் ஞாபகப்படுத்தினதுக்கு உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ ஸ்வீட். தேங்க்யூ. Srini sir, can we hear from you? Of course, MSV தான். MSV மாதிரி there is only MSV. MSV சார் மாதிரி ஒரு இம்மார்டலான ஒரு கம்போசர்மா நம்ம ஊருக்கு கண்டிப்பாக கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு டியூன் மேக்கர். ஐ திங்க் இந்த பாட்டு வந்து நினைத்தால இனிக்கும்ல ரஜினி சாருக்கு பாடிருப்பார். இந்த பாட்டு ஒரு மேட்னஸ் இருக்கணும் அந்த சிங்கிங்கில். அதுதான் எம்எஸ்வி சார். இந்த பாட்டு வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணப்பட்டவங்க வந்து பாதி பேரும் பைத்தியமாக தான் இருப்பாங்க. நம்ம எல்லாருமே மியூசிஷியன்ஸே நம்மெல்லாம் வந்து we are not normal human beings. ஒரு பைத்தியம் இருந்தானா தான் மியூசிக்குள்ள வர முடியும். இந்த பாட்டு இஸ் an example for that. That madness called music. நம்ம வந்து திருப்தியே கிடையாது மியூசிஷியன்ஸுக்கு. That is what this song is all about. And brilliant. There is one line in that song, அந்த பல்லாக்கை தூக்காதே பல்லாக்கில் நீ ஏறு. பல்லாக்கை தூக்காதே பல்லாக்கில் நீ ஏறு. அதுதான் ரஜினி சார் பண்ணார். பல்லாக்கை தூக்காதே பல்லாக்கில் நீ ஏறு. இந்த படத்துல அவர் பேக் பின்னாடி அவர் கிட்டாரிஸ்ட் தான். பட் தென் யூ நோ தி வே ஹி கேம் அப், யூ நோ, இது அவருக்கு வேண்டியே எழுதின ஒரு லைன் மாதிரி இருக்கு எனக்கு. ராகுல், யூ ஆர் பிரில்லியன்ட் ராகுல். எனக்கு ரொம்ப ஃபேன்ஸ், பேண்ட் எல்லாமே. ஐயோ, இவர் சொன்ன மாதிரி இந்த ரூபக தாளத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டு பண்றதுன்னா அந்த அளவுக்கு ஒரு ஜீனியஸ் இருந்தாலும் தான் இந்த மாதிரி பண்ண முடியும். மை காட். MSV sir, we miss you, but you know you're always there. இந்த மாதிரி செட்ஸ்ல அவர் அப்படியே நிரம்பி இருக்கார். Thank you MSV sir. கிக்கி, சோ நம்ம ராக் ஸ்டார்ல ட்ரிபியூட் ரவுண்ட்ல நெக்ஸ்ட் யார் வந்து பாட போறா? யார் வந்து பாட போறாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரியா ஹிமேஷ் வர போறாங்க. யாருக்கு ட்ரிபியூட் கொடுக்க போறாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு குரல் சொல்லலாம். ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ அழகான ஒரு சிங்கர் ஸ்வர்ணலதா மேம்க்கு தான் அவங்க ட்ரிபியூட் கொடுக்க போறாங்க. So பிரியா, the stage is all yours.
தேங்க்யூ. டேரக்டா எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீனி சார் வந்து ஸ்டார்ட் பண்ணி நினைக்கிறேன். நாங்க எதுவும் பேசாம என்ன எல்லாரும் ஸ்டாண்டிங் ஓவேஷனே கொடுத்துட்டாங்க. ஸ்ரீனி சார். பிரியா ரொம்ப பியூட்டிஃபுல் பிரியா. தேங்க்யூ சார். மீன்ஸ் a lot. ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாடுங்க. செகண்ட் சரணத்துல இருந்து டுவர்ட்ஸ் தி எண்ட் அப்படியே அந்த பாட்டுக்குள்ள போய் என்னோ பண்ணிட்டேன் நீ. பியூட்டிஃபுல். தேங்க்யூ so much. So beautiful. Such ரொம்ப டஃப் சாங் டு சிங். ஜஸ்ட் ஒரு தம்புரா வச்சுண்டு அந்த டியூன் வந்து அந்த அளவுக்கு the depth of the tune and the singing. Swarnalata வந்து oh my god எப்படி பாடிருப்பாங்க. and Hariji of course unbelievable அதான் இந்த பாட்டு. இட்ஸ் ஆல் டைம் கிளாசிக். இது வந்து ஒரு இராட்டிக் சாங். இது வந்து இராட்டிக் சாங்ல ஒரு தம்புரா அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் அப்ரோச் டு அன் erotic சாங். அதுதான். ஸோ அன்பிலீவபிள். வாட் அ ஜீனியஸ் அகெயின் A.R. Rahman. அண்ட் ஸ்வர்ணலதா அப்பா அவங்க ஹிந்தியில் எத்தனையோ பியூட்டிஃபுல் சாங்ஸ் பாடிருக்காங்க. தமிழில் ராஜா சாருக்கு அண்ட் ரஹ்மான் சாருக்கு ரெண்டு பேருக்கும் ஐயோ. என்னோட முதல் பாட்டு தமிழில் வந்து அவங்களோட தான் நான் பாடினேன். ஸோ ஸ்டார்டட் மை கரியர் வித் ஹர் இன் த சென்ஸ் தட் ஷி வாஸ் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட். அப்போது சொர்ணலதாலாம் வந்து ஷி வாஸ் மச் செலிப்ரேட்டட். அவங்க போனதுக்கு பிறகு அவங்க ரொம்ப மிஸ் பண்ணி நம்ம செலிப்ரேட் பண்ணோம். பட் ஐ திங்க் தட் அவங்க இருக்கும்போது இன்னும் நிறைய செலிப்ரேட் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். Swarnalata again, what a genius. மனோ சார் அவங்களுக்கான ட்ரிபியூட் இன்னைக்கு பிரியா இங்க பாடியிருக்காங்க. ரொம்ப நல்லா பாடுமா. தேங்க்யூ சார். அந்த பொண்ணு நினச்சிட்டே இருந்தேன் இன்னைக்கு பாடும்போது. அவ்வளவு சாஃப்ட்டு அண்டு சொன்னத்தை பேசவே பேசாது. ரொம்ப வெக்கம். வாய்ஸ் ரூமில் உட்காந்து அந்தியில வானம் தந்தன தூம்பு மலையோட சிந்து படிக்கும். அது சொல்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு. என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கு ஸ்வர்ணா, அவ்வளோ அழகாக இருக்க நீ எவ்வளோன்னு ஒன்று ரொம்ப கூச்சப்படும். அப்படி சொல்லி சொல்லி உசுப்பேற்றி ஏற்றி அந்த மூடு கொண்டு வருவேன். சச்சி லக்கிகள். அது பாட்டு விஷயத்தில் பேசினா ராஜா சார், ரஹ்மான் சார், மற்ற கம்போசர்ஸ் அவங்களுக்கு பாடின பாடல்கள் அத்தனையும் சூப்பர் ஹிட்டு. பட் லைஃப்பில் ஒன்றுமே அனுபவிக்கலை. பொண்ணு பாவம். ரொம்ப ஃபீல் பண்ணேன் நான் அந்த டைமில். அவர் கணக்கு வேறு மாதிரி இருக்கும். சச் எ கிரேட் சோல், கிரேட் சோல். இசைக்காக பிறந்தது, இசைக்காக வாழ்ந்தது. ரொம்ப நல்லா பாடினேன். டிஎஸ்பி சார் எப்படி இருந்தது? பிரியா சூப்பர். ரொம்ப எக்ஸ்ட்ரானியா பாடிங்க. ஸ்ரீனி சார் சொன்ன மாதிரி இது ரொம்ப கஷ்டமான பாட்டும் பாடுறதுக்கு. பியூட்டிஃபுல்லாக பாடிட்டீங்க. so much. And one of my all-time favorite songs is also. So great composition by Rahman sir. And a total experimental இல்லை இது. இந்த ராகத்தில் ஒரு ரொமான்டிக் சாங் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். ஆனால் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் நீங்கள் பியூட்டிஃபுல்லாக பாடிட்டீங்க. Thank you. And Swarnalata ma'am, of course, she has sung it really beautiful. And I had the great blessing of working with her in my first movie. அதே மூவி தேவியில் அவங்க பாடினாங்க. ஸோ மனு சார் சொன்ன மாதிரி ரொம்ப சாஃப்ட். ஸோ I had that experience of working with her. But Rangila was his first breakthrough straight to Hindi where whole India shake ஆயிடுச்சு. ஸோ அப்படி நம்ம ரஹ்மான் சார் இங்கேருந்து அங்கே போய் இந்தியாவில், அதாவது இங்கே தேவடப்பள்ளி நம்ம வீட்டு பக்கத்தில் தானே இருக்காரு, ஆனால் இந்தியா டாப்பில் போய் ஒரு த்ரோன் போட்டு உட்காந்த மாதிரி பண்ணிட்டாரு. ஸோ ஐ திங்க் we have to say hats off to Rahman sir for that. Thank you Priya for choosing and singing this song. Thank you orchestra. Thank you so much. Thank you. Thank you பிரியா. அவங்க சொன்ன ஏகப்பட்ட பாராட்டு. நன்றி. Thank you. So Vijay,
இப்ப அடுத்தபடியா வந்து மகாலிங்கம் அவர்கள் வந்து இந்த ஸ்டேஜ்ல ஒரு ட்ரிபியூட் கொடுக்க போறாரு. எஸ், ஸோ அவர் வந்து ரொம்ப ரொம்ப ரசிச்சு கேட்டு நான் இவங்களுக்காக பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்காங்க. ஸோ யாருக்கான ட்ரிபியூட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மலேசியா வாசுதேவன் சாருக்கான ஒரு பாட்டல் இது. ஓகே. ஸோ எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சுன்னா அவர் எப்பயுமே சொல்லுவாங்க எந்த பாட்டாக இருந்தாலும் உயிரை கொடுத்து பாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதிரி பார்த்து. ஸோ இவருக்கான ட்ரிபியூட் இவர் கொடுத்தா சூப்பராக இருக்கும். நாங்கள் நம்புறோம். நல்ல கைத்தறோம். லெட்ஸ் வெல்கம் மகாதேவன் அவர்கள். மனசு தங்கம் ஒரு போட்டியில் வந்து விட்டா சிங்கம். பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டியில் வந்து விட்டா சிங்கம். உன்னையே சொல்வேன் நல்லதே செய்வேன். வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டியில் வந்து விட்டா சிங்கம். சீருது மயிலக்காடு பின்னால பாயுது மச்சக்காடு. முன்னால சீருது மயிலக்காடு பின்னால பாயுது மச்சக்காடு. அடக்கி ஆடுது முரட்டுக்காடு முரட்டுக்காடு முரட்டுக்காடு. நெஞ்சுக்குள் அச்சமில்ல யாருக்கும் பயமில்ல வாராத வெற்றி எண்ணிலோ. விளையாடுங்க உடல் பலமாகுங்க பாடலாம் பாடலாம் கொண்டாடலாம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டியில் வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்வேன் நல்லதே செய்வேன் வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. வாங்கடி வாங்கடி பொங்குகளா பாசமுள்ள செந்துகளா. வாங்கடி வாங்கடி பொண்டுகளா பாசமுள்ள செந்துகளா. கும்மி அடித்து கொலவைய போட்டு அண்ணன வாழ்த்தி பாடுங்களா. கையில பார்த்து புட்ட ஜல்லிக்கட்டு காலையில் துள்ளிக்கிட்டு ஓடுமணி புதுக்கட்டு தேடிக்கிட்டு புதுக்கட்டு தேடிக்கிட்டு புதுக்கட்டு தேடிக்கிட்டு. பிரிக்கும் காலைக்கெல்லாம் பிரிக்காது இந்த கும்பியெல்லாம் காலையிடும் கும்பிழுக்காது. உழவ போட்டு படுகடி எரிச்சு அடுகடி மாரியம்மன் கோவிலுக்கு பொங்கலுக்கு போவருகடி பொங்கலுக்கு போவருகடி பொங்கலுக்கு போவருகடி. பிறந்த ஊருக்கு புகழச்சேரு வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடு. பிறந்த ஊருக்கு புகழச்சேரு வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடு. 4 பேருக்கு நன்மை செஞ்சா கொண்டாடுவார் கொண்டாடுவார். என்னாடு உடச்சதற்கு பொன்னாக பலனிருக்கு ஊரோடு சேர்ந்து வாடுங்க. நம்ம அருள் சேரும் இது நம்ம துணையாகும். ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டியில் வந்து விட்டா சிங்கம்.
மகாலிங்கம் அவர்களை எப்ப பார்த்தாலும் ஒரு மாஸ் சாங் எப்படியாவது பிடிச்சிடுறீங்க. அண்ட் இட் வாஸ் a சூப்பர் tribute டு மலேசியா வாசுதேவன் சார். ரொம்ப நல்லா இருந்தது. மனோ சார் எப்படி இருந்தது? வாசுவனை ஞாபகப்படுத்தினதுக்கு மகாலிங்கத்துக்கு நன்றி. அது சச் எ கிரேட் மூமெண்ட்ஸ். அவர் கூட நிறைய ட்ராவல், ஒரு 25 வருஷம் மேலே ராஜா அண்ணங்கிட்ட வெளியே ப்ரோக்ராம்ஸு லைஃப்பில் நிறைய. ஃபஸ்ட்டு என்னை சிங்கப்பூர் கூட்டு போனது வாசவனன் தான். அப்பத்துலேருந்து ஒரு தங்கமான மனிதர். எவ்வளோ மெலடி பாடினார், ஃபோக் பாடினார், எல்லா ஜோனர்ஸும். நீங்கள் எக்ஸ்ட்ரானரி நடிகர், ஒரு நல்ல மனிதர், ரொம்ப நல்லா பாடினீங்க. அவருடைய ஸ்டைல் ஆஃப் சிங்கிங், அந்த மண் வாசனை கலந்த ஒரு ஃபோக் டச் இருக்கும் அவர் வாய்ஸில். அது கரெக்டாக சூட் ஆச்சு மகாலிங்கம். நன்றி சார். எக்ஸ்ட்ரானரி, கிரேட். நன்றி சார். ஸ்ரீனி சார். மகாலிங்கம் வந்து இதுக்கு முன்னாடி ஐ திங்க் கட்ட வண்டி பாடினோன்னா கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். மலேசியா வாசுதேவன் சார் அவரோட குரலை ரிமைண்ட் பண்ணுறீங்க நீங்கன்னு. இன்ஃபேக்ட் அது டைரக்டர் தரணி வந்து அந்த எபிசோட் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணார். முன்னாடி பேசிகிட்டு இருந்தார், அவங்க எல்லாரையும் பற்றி பேசிகிட்டு இருந்தார். ஸோ நிறைய பேர் பார்க்குறாங்க நம்ம ஷோவை, சந்தோஷம். அண்ட் இன்னைக்கு மறுபடியும் வாசு சார் ரிமைண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு இது வந்து, ஐயோ இந்த மாதிரி என்ன ஒரு பவர்ஃபுல் சாங். இந்த மாதிரி ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங் உண்டானா அமேசிங். ஒரு திருவிழாவுக்கு கொண்டு போன மாதிரியே இருக்கும், ஒரு ஊருக்கு வில்லேஜுக்கு கொண்டு போன மாதிரி இருக்கணும். இந்த பாட்டு கேட்கும்போது கூட கொண்டு போயிடுவார் அந்த மாதிரி. அது மாதிரி நீங்களும் கொண்டு போயிட்டீங்க, சூப்பராக பாடுங்க. இது வந்து தப்பாது, இது கரெக்டாக சாங் சூஸ் பண்ணி எப்படி புல்ஸை அடி தான். சூப்பர். ஓகே சார். ஸோ லெஜெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ட்ரிபியூட்டா இன்னைக்கு ஏகப்பட்ட பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். இவ்வளோ பியூட்டிஃபுல்லான சாங்ஸ்க்கு மத்தியில இப்போ யார் வந்து பாட போறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நல்ல கேட்டோம். லெட்ஸ் வெல்கம் ராங் ரூட் ராக் ஸ்டார் ரஞ்சே.
ரஞ்சித் ப்ரோ மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச மனோ சார் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். மனோ சார். ரொம்ப கிராண்டியராக இருந்தது, ஃபென்டாஸ்டிக், வாட் ஏ மூமெண்ட்ஸ். ரஹ்மான் சார், எஸ்பிபி சார் காம்பினேஷன், நிறைய பேர் கற்றுக்குறாங்க அதுலேருந்து. ஸோ இது ஒரு ராவாக பாடிருப்பார் அண்ணன் எஸ்பிபி அவர்கள். எவ்வளவு இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா இத்தனை வருஷம் இத்தனை ஜோனர்ஸு இத்தனை லாங்குவேஜஸ் மேனேஜ் பண்ணியிருப்பார். அவர் தான் அவருடைய கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு தான் என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் பின்னாடி ஓடணும். மகான்கள் என்ன வெரைட்டிஸ் பாடினார், இந்த வாய்ஸில் என்ன கமாண்டிங் இருக்கும். ஸோ அது பார்த்து நியூ ஜெனரேஷன்ஸ் எல்லாம் நிறைய கற்றுக்கணும். ஹேட்ஸ் ஆஃப் டு எஸ்பிபி சார். தேங்க்யூ ஸோ மச் பாஸ். ரொம்ப நல்ல சாங் பாடினீங்க. தேங்க்யூ. மனோ சார், என்னதான் நீங்க சிரிச்சுட்டு பேசினாலும் எஸ்பிபி சாரை பயங்கரமா மிஸ் பண்ணுவீங்க தெரியும். ஏன்னா வந்து அவர் கூடயே ஒரு பிரதர் மாதிரி நீங்க டிராவல் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ மிஸ் பண்றீங்க சார் நீங்க எஸ்பிபி சார்? கண்டிப்பாக அவர் இல்லாத இது பார்க்கும்போது ஒரு சூன்யமாக தெரியுது. ஏன்னா இந்த பேண்டமிக்கில் நிறைய அவர் கூட நான் ப்ரோக்ராம்ஸ் பண்ண வாய்ப்பு கிடைச்சது. ஜூமில் பண்ணிவிட்டு நிறைய மியூசிஷியன்ஸ்க்கு ஹெல்ப்புக்கு அவர் கூட நாங்கள்லாம் இருந்தோம். இன்னும் சொல்லப்போனால் நார்மல் டேஸ் விட இந்த பேண்டமிக்கில் தான் அதிகமாக பேசணும். ஸோ எஸ்பிபி சார் எனக்கு கொடுத்த அந்த பாசத்தை நான் மறக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி ஒரு பிளேஸ் எனக்கு கொடுத்தது வந்து இறைவன், நான் எங்கள் அம்மா அப்பா கொடுத்த ஒரு ஜென்மம் பாக்கியம், அவ்வளோதான். ஹேட்ஸ் ஆஃப் அண்ணா, லவ் யூ. தேங்க்யூ சார். ஸ்ரீனி சார், யோர் கமெண்ட்ஸ். ரஞ்சித் சூப்பராக பாடினார். ரஞ்சித் என்ன ஒரு பாட்டு. தேங்க்யூ. அண்ட் இந்த பாட்டு ரொம்ப வித்தியாசமாக பாடுப்பார் எஸ்பிபி சார். எஸ்பிபி சாரோடு ஏன்னா அவர் வந்து 40,000 50,000 சாங்ஸ் பாடினவர். ரஹ்மான் சார் வந்து ஏதாவது வித்தியாசமாக தான் எதிர்பார்ப்பார் எப்போதுமே. அண்ட் ஐ டோன்ட் நோ என்ன சொல்லி இந்த மாதிரி ஒரு டோன், ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கும் இந்த பாட்டு அவர் பாடும்போது. ஓ ஓ, that kind of voice will be there. தங்கத்தாமரை மகளே, that kind of. It's very majestic. That, it is not as usual. It's not like, அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைச்ச பாட்டு இந்த பாட்டு. So and super as usual Ranjit, very nice. Thank you. And you sang it your way. அதான் உங்க ஸ்டாம்ப் கொண்டு வந்துட்டீங்க, அவருடைய ஸ்டைல். நைஸ், சூப்பர். ஸோ ஒவ்வொரு தடவை ஒரு பாட்டு பாடும்போதும் பாலு சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டே இருப்பீங்க டிஎஸ்பி சார். ஸோ இது அவருக்கான ட்ரிபியூட். அவரோட பாடலை எடுத்து இங்கே பாடுறோம் அவரோட ஞாபகத்தால் மட்டும். ஸோ இப்போ எப்படி சொல்லுங்கள் சார், எப்படி இருந்தது? அதாச்சும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாங் பற்றி சொல்லணும்னா, ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரேட்ஸ் and this is one of the most melodious, most musical and one of the most romantic songs ever is what I feel. அதாச்சும் ஒரு மனசுலேருந்து ஒரு பொண்ணுக்காக அந்த உருகி பாடுறது. அந்த ஃபர்ஸ்ட் வரியை பாருங்களேன், வைரமுத்து சார் தான் லிரிக்ஸ். தங்கத்தாமர மகளே வா அருகே, எவ்வளோ பியூட்டிஃபுல் டிஸ்கிரிப்ஷன் இல்லை இதுலும். அந்த பாலு சாரோட வாய்ஸ் நீங்கள் ஏதோ ஒரு வேர்டு நல்லா சொன்னீங்க ஸ்ரீனி சார். ஏதோ என்ன பாலு சார் வாய்ஸ் பற்றி ஏதோ மயக்கம், ஒரு மயக்கம் அப்படியே. அதாவது ஒரு வீண ஸ்ட்ரிங்ல ஒரு ஹனி டிராப் ஊத்துனா அந்த ஸ்ட்ரிங்ல போகும்ல, அந்த மாதிரி இருக்கும் அவரோட வாய்ஸ் இதுல. ஸோ அவ்வளோ அழகான பாட்டை வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக பாடிட்டீங்க ரஞ்சித். அண்ட் பாலு சார் பற்றி ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், இதுக்கு முன்னாடி சொன்னான்னு தெரியாது. அவரோட பர்த்டேக்கெல்லாம் அவர் வீட்டுக்கு போய் மீட் பண்ணி விஷ் பண்ணி அவரோட பிளெஸிங்ஸ் எல்லாம் வாங்குவோம். பிஃபோர் லாக்டவுன் ஒரு வாட்டி இப்போ மீட் பண்ணியிருந்தோம். ஐ திங்க் வி மெட் ஹிம் ஆன் இஸ் 7th பர்த்டே, ஏதோ ஒரு பர்த்டே. அப்போ எல்லாம் விஷ் பண்ணிட்டு அவர்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு கிளம்புறோம். ஹி கேம் டில் த கேட் டு சென்ட் அஸ் ஆஃப். சார் நீங்கள் இருங்க சொன்னால் கூட அவர் வீட்டில் கேட் வரைக்கும் வந்துட்டு, சார் திருப்பி ஒரு பாட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ண சார், நீ எப்போ வேணால் சொல்லு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் என்னோட சாங்ஸ்லாம் கொஞ்சம் ஹை இருக்கும் எப்பவுமே, அதனால சொல்கிறாரு நீ கொஞ்சம் இது மட்டும் பார்த்துக்குமா, ஏன்னா இப்போது 73 இயர்ஸ் ஆகுது, ஒரு ஹாஃப் செமிட்டோன் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். சார் 73 இயர்ஸ் நம்மளாம் இருப்போமா நடப்போமானே தெரியாது சார், நீங்க வந்து ஹாஃப் செமிட்டோன் பத்தி பேசுறீங்களே. யூனோ ஹி வாஸ் லைக் டாக்கிங் லைக் எ கிட். நான் சொன்னேன் சார் இப்போவும் ஒரு 50 வருஷம் முன்னாடி எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கு உங்க வாய்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிரேட் டைம் வி ஹேட். அப்போ ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் எங்க அப்பாக்காக ஒரு பாட்டு பண்ணியிருந்தேன், நானக்கு பிரேமத்தோ. அது நான் ஐ ரோட் தட் சாங் அண்ட் டெடிகேட்டட் டு மை டாட் when I lost him. அந்த சாங் பத்தி அன்னைக்கு சொன்னாரு. எங்க வீட்டுல எல்லாருக்கும் அந்த பாட்டு பிடிக்கும், எங்க பசங்களுக்கு எல்லாருக்குமே. எந்த ஒரே ஒரு ஆசை இருக்கு அப்படின்னாரு.
சார் பாலு சாருக்கு என்ன ஆசை என்கிட்ட சொல்கிற மாதிரினா அந்த சாங் வந்து என்னோட வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குது, அது பண்ணலாமா அப்படின்னாரு. ஐ காட் கூஸ் பம்ப்ஸ், ஐ ஃபெல் இட் இஸ் ஸ்வீட். சார் இது நிஜமா நான் கேட்டது உண்மைதானா அப்படின்னு. இல்லை நிஜமா உனக்கு எப்போ நான் அப்போ சார் நான் உன் ஸ்டுடியோவில் பண்ணலாம், வி தாட் வில் ரெக்கார்ட் அண்ட் தென் த லாக்டவுன் கேம் அண்ட் தென் த ரெஸ்ட் ஹேப்பன் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி வி குட் நெவர் டூ தட். பட் ஸ்டில் அவர் அந்த வார்த்தையே வந்து எனக்கு ஒரு 100 ஆஸ்கர் அவார்டு வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஹீஸ் பாலு, ஹீஸ் த ஒன் அண்ட் ஒன்லி எஸ்பிபி சார் அண்ட் வி ஆல்வேஸ் லவ் ஹிம் ஃபார் not just for what he did, for what he taught us. So love you Balu sir. I know we all know that he's blessing us and thank you Ranjit for choosing this. Thank you bro. Fantabulous number. Thank you. You did a great job. Thank you. சூப்பர். Thank you sir. ஸோ அவ்வளோ பெரிய லெஜெண்டை பற்றி இவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கோன்னா அதுக்கு நீங்கள் சூஸ் பண்ண அந்த பாட்டும் அவருக்காக நீங்கள் கொடுத்த அந்த ட்ரிபியூட்டும் தான். தேங்க்யூ Future legend. All the best. தேங்க்யூ ஸோ மச். இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன். ஸோ ட்ரிபியூட் டு லெஜெண்ட்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போயிட்டு இருக்கு. நிறைய இமோஷன்ஸ், நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஸோ இப்போ அடுத்த பாடல் பாடுறதுக்கு யார் வராங்க, யாருக்கு ட்ரிபியூட்? மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி அவர்களுக்கான ட்ரிபியூட். ஓகே. வரப்போறவங்க வந்தால் எனர்ஜின்றது தெரியும், ஆனால் இன்னைக்கு வந்து வேற கெட்டப்ல வந்துருக்காங்க. நல்ல கெத்தரோட லெட்ஸ் வெல்கம் சின்ன பொண்ணு அக்கா. ஓஹோ. இனிமை நிறைந்த உலகம் இருக்கு, இதில உனக்கு கவலை எதுக்கு லவ்லி பேர்ட். புது இளமை இருக்கு, வயதும் இருக்கு, காலம் இருக்கு, கண்ணீர் எதுக்கு ஜாலி பேர்ட். ஆக இனிமை நிறைந்த உலகம் இருக்கு, இதில உனக்கு கவலை எதுக்கு லவ்லி பேர்ட். புது இளமை இருக்கு, வயதும் இருக்கு, காலம் இருக்கு, கண்ணீர் எதற்கு ஜாலி பேர்ட். அடமன்னாதி மன்னன்மார்களே சும்மா மயங்கி மயங்கி ஆடவாங்களே. அடமன்னாதி மன்னன்மார்களே சும்மா மயங்கி மயங்கி ஆடவாங்களே. பறந்தால் வானங்கள், ஓடினால் மேகங்கள், ஆடினால் கானங்கள், அடுவோம் வாருங்கள். ஆக இனிமை நிறைந்த உலகம் இருக்கு, இதில உனக்கு கவலை எதுக்கு லவ்லி பேர்ட். புது இளமை இருக்கு, வயதும் இருக்கு, காலம் இருக்கு, கண்ணீர் எதற்கு ஜாலி பேர்ட். அடியே ராஜாத்தி சிரிச்சா ரோஜாப்பூ உனக்கா சொல்லி தரணும். இதுதான் ராஜாங்கம், எதுக்கு பூபாங்கம், இனியா சொந்தம் வரணும். அடியே ராஜாத்தி சிரிச்சா ரோஜாப்பூ உனக்கா சொல்லி தரணும். இதுதான் ராஜாங்கம், எதுக்கு பூபாங்கம், இனியா சொந்தம் வரணும். இனி தங்கம் நடை வைரம் இதழ் பவனம் நகை முத்து நீ விண்ணுலக பூந்தோட்டமா. பருவம் ராகங்கள், அழகு கானங்கள், சுகமே பாடல்கள், செருவம் வாருங்கள். சு 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 சு. ஆக இனிமை நிறைந்த உலகம் இருக்கு, இதில உனக்கு கவலை எதுக்கு லவ்லி பேர்ட்ஸ். புது வயதும் இருக்கு, காலம் இருக்கு, கண்ணீர் எதுக்கு ஜாலி பேர்ட்.
ஒரு கட்டு ஒரு வெட்டு ஒரு மொட்டு ஒரு சிட்டு இந்த மூணுக்கு நான் ஒரு தமாப்புல ஒரு தீ பிஏவாம் ஒரு தீ எம்ஏவாம் இரண்டையும் சேர்த்தாக்கா அடுத்தது மாமாவா சு 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 சு. ஆக இனிமை நிறைந்த உலகம் இருக்கு இதுல உனக்கு கவலை எதுக்கு லவ்லி பேர்ட்ஸ் புது வயதும் இருக்கு காலம் இருக்கு கண்ணீர் எதுக்கு ஜாலி அட மன்னாதி மன்னன்மார்களே சும்மா மயங்கு மயங்கி ஆடவாங்களே அட மன்னாதி மன்னன்மார்களே சும்மா மயங்கி மயங்கி ஆடவாங்களே பருவ ராகங்கள் பாடினால் கானங்கள் ஆடினால் மேகங்கள் பாடினால் கானங்கள் ஆடுவோம் வாருங்கள் சு 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 சு. நன்றி நன்றி. விஜய் who's this விஜய்? இப்போ யார் உனக்கு தெரிஞ்சிடும். அக்கா குட் மார்னிங் கோச் அது மட்டும் சொல்லுங்க மைக்ல. குட் மார்னிங் கோச். கேட்கல. குட் மார்னிங் கோச். சத்தமா. குட் மார்னிங் கோச். இவ்வளோ சவுண்டவா? அதுதான் அக்காவோட பவர். அதுக்கான சாம்பிள் தான் இது. அப்படியே பிகில் இந்துஜா மாதிரி இருக்கீங்கக்கா. சூப்பர். எப்பயும் போல கலக்கிட்டீங்க. ஃபர்ஸ்ட் மனோ சார் இருந்து ஸ்டார்ட் பண்ணனும்னு நினைக்கிறேன். மனோ சார். இல்ல ராக் ஸ்டார் மேடை என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குது. சார் நீங்க ஆரம்பிக்கும் ராக் ஸ்டார் மேடை என்னென்ன ஆபத்துகள் பார்க்கும்போது பயந்து. இல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது இந்த கெட்டப்பும் நல்லா இருக்கு, இந்த சாங்கும் நல்லா இருக்கு. வழக்கமா நாட்டுப்புறத்துல 2 லைன் கட் பண்ணி பாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சாங்கே வந்துச்சு. அவங்க 2-3 லைன் பிடிக்கல, ஓகே அது கட் பண்ணிட்டு பின்னாடி ஓடி வாங்க பண்ண ஓடி வந்துட்டாங்க. கடைசியில் அட்ஜஸ்ட் பண்ணாங்க. ஒண்ணு வந்துருது, இன்னும் ஒரு ஒண்ணு மிச்சம் இருக்கு. ஆமா அது எம்ஏ பிஏ மாமா இது என்னமோ போய் செகண்ட் சேனத்தில் அவங்க இஷ்டத்துக்கு பாடினாங்க. அவங்களுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க பாருங்க. மியூசிஷியன்ஸ் கூட பியூட்டிஃபுல். அதாவது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வரதால சாதாரணம் இல்லை, அது மேடையில் நடக்கிற மேஜிக் இது. கண்டிப்பா சார், அது பழக்க தோசை வந்துடும் சார். அது வரணும், இது வரணும். ரெக்கார்ட் மாதிரியே வரக்கூடாது. இது மேடையில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது சின்ன சின்ன நல்லா இருக்கும், அழகா இருக்கும். சூப்பர் சூப்பர். ரொம்ப நன்றி சார். அதான் என்ன சின்ன பொண்ணு என்ன சிரிக்கிறீங்க? அவங்க தப்பிட்டாங்க. ஆர்கெஸ்ட்ரா எங்களுக்கு காட்டினா அதுதான். நீங்க வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணீங்க, அவங்க வந்து அப்படியே ஐயோ இங்கே இல்லையே இங்கே தானே வரணுங்கிற மாதிரி வாசிச்சாங்க. அப்புறம் ஐயோ பாவம் அவங்க தான் கரெக்டா வாசிச்சாங்க. சில கச்சேரிக்கு நம்ம வந்து 10,000 கேட்டா அவங்க வந்து 7,500 கொடுப்பாங்க. அங்க இந்த 2 லைன் கட் ஆகும். அவ்வளவுதான். பேமெண்ட் கம்மி வாங்கி அதான் பிரச்சனை உங்களுக்கு. சார் கரெக்டா வாங்கிடுங்க முன்னாடியே. ஆமா சார். நீங்க உங்க ஸ்டைல்ல பாடுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே சார். ரொம்ப நல்லா இருக்கு. எம்எஸ்வி சார் பாருங்க பின்னாடி பாக்குறாரு. சின்ன பொண்ணு அவர்களே நான் என்ன அந்த 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 ஒரு லைன் இதுமோ பண்ணுது அது. தேங்க்யூ சார். ஸோ நம்ம ராக் ஸ்டாரில் ட்ரிபியூட் ரவுண்ட் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. லெஜெண்ட்ஸோட பாடல்கள்லாம் சூப்பராக பாடிட்டு இருக்காங்க. ஸோ யார் வரப்போறா கிக்கி நெக்ஸ்ட்? உங்களுடைய ஸ்பார்க்லிங் டீம்ல இருந்து ஒருத்தங்களை இப்ப நம்ம கூப்பிட்டே ஆகணும். விஜய் யாரை கூப்பிடலாம்? ஃபுல் எனர்ஜியோட ரெடி. அதான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நிக்கிறேன். எங்க சத்தியன் அவர்களை வரவேற்க போகிறோம்.
பவர் பேக்டா இருந்தது. நீங்க எந்த அளவுக்கு எனர்ஜி கொடுக்குறீங்களோ பின்னாடி லைட்டிங்கும் பயங்கரமா வேலை செஞ்சிருக்காங்க. தேங்க்யூ. டிஎஸ்பி சார் யுவர் கமெண்ட்ஸ். சூப்பராக பாடிட்டீங்க. எஸ்பெஷலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ஹை நோட்ஸை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பியூட்டிஃபுல்லாக டச் பண்ணீங்க. அது இட்ஸ் பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் தி கிரேட் வாலி சார். அலெக்ஸ் பாண்டியன் படம் பண்ணப்போ நம்ம ஹீரோ கார்த்தி சார் வந்து சொன்னார், பிரதர் என்னோட படத்தில் எதுவுமே வாலி சார் எழுதினது இல்லை அப்படின்னா. ஐயோ என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஃபுல்லாக அவர் தான் எழுதுனேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம ஒரு பாட்டு அவர் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி அவர்கிட்ட வாயா எப்படியா இருக்கே உட்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக பேசினார். அப்போது நான் டியூன் போடும்போது என்னென்னா ஏதாவது ஒரு ரஃபாக வேர்ட்ஸ் போட்டுருவேன். அதில் ஒரு இந்த பொண்ணை ஒரு ஜாலியாக ஒரு பாட்டு பாடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அதுக்கு ஏதோ ஒன்று போட்டு சும்மா ரைமிங்காக நான் 1ஆம் கிளாஸு படிக்கும்போது ஒன்று விட்ட மாமன் பையன் கண்ணடிச்சு கை பிடிச்சானே, நான் 2ஆம் கிளாஸு படிக்கும்போது ரெட்டை ஜடை போடும்போது அந்த மாதிரி ஏதோ ரைமிங்கில் போட்ட உடனே வாலி சார் அப்படி கேட்டுட்டு யார் இதெல்லாம் போட்டது அப்படின்னாரு. எனக்கு ஹார்ட் ஸ்கிப் ஆயிடுச்சு. அதை எடுத்து திருப்பி தான் வெளில வந்துச்சு. அதை எடுத்து திருப்பி உள்ள போட்டுட்டு இப்படி அவர் பார்க்குறேன் சார் அது நல்லா கவிஞர் மாதிரி எழுதிட்டியா அப்படின்னாரு. அப்போதான் அந்த ஹார்ட் பீட்டே கம்மியாச்சு. ஸோ நம்ம பயந்துட்டு இருப்போம்ல, பட் அவ்வளோ ஸ்வீட் அவரு. அதுக்கப்புறம் சரியா நல்லா இருக்கியா பாட்டு, ரொம்ப ஜாலியாக இருக்கு, நான் எழுதி தரேன் சொன்னேன் சார் உங்க அப்படின்னு பிளெஸிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவரே ஃபோன் பண்ணுவார். பண்ணிட்டு என்னையா நீ வரியா ஒரு வாட்டி, சார் வரேன் சார். திருப்பி போனேன். சரணமெல்லாம் பாடி காட்டிட்டாரு. பல்லவி பாட மாட்டாரு. நீ போட்ட பல்லவி நல்லா இருக்கியா, ஆனால் எனக்கு காசு கொடுக்குறாங்கல்ல, இப்போ நான் எழுதுனேன்னு வச்சுக்கோ, ஏன் எழுதுனேன், அதனால நான் 2 பல்லவி எழுதுனேன் தரேன், ஆனால் எனக்கு என்னமோ நீ எழுதுனது பாடினதே நல்லா இருக்கு, ஸோ எது வேணுமோ நீ வச்சுக்கோ அப்படின்னாரு. ஸோ வி கான்ட் பிலீவ் தட் சச் அ லெஜெண்ட் இஸ் ஸோ ஸ்வீட் அண்ட் சிம்பிள். அவர் முன்னாடி நம்ம நிற்கிறதுக்கே வந்து தகுதி இருக்கான்னு யோசிக்க வேண்டிய ஒரு அந்த அளவுக்கு ஒரு மகான் அவர். ஸோ ஐ ஹேட் தட் கிரேட்டஸ்ட் மொமெண்ட் ஆஃப் which I'll cherish for my life. Nice. So love to Wali sir, and thanks for singing this song. Thank you sir. Thank you sir. Thank you. Manoj sir. அதாவது மகான் அவர் வாலி அவர்கள் பற்றி பேசினே இருக்கலாம். எப்பவுமே சந்தோஷமா இருப்பார். வாயா மனம் நிறைந்த மனம் அப்படி தான் கூப்பிடுவார். நிறைய பாடல்கள் அவருடைய வரிகள் பாடுவதற்கு எனக்கு நிறைய கம்போசர்ஸ் கிட்ட வாய்ப்பு கிடைச்சது. அது மயிலாசன மரபினள் நானே, மழை மேகமாய் இறங்கி வந்தேனே, உன் விழியோரத்தில் விழுந்து விட்டேனே, நான் ஹீரோ மெதுவாகத்தான் என்னை ஈர்க்கிறாய், என்னை வாங்கவா. இதுதான் ஒரு கமாண்டிங் இருக்கும் பாருங்க. முக்காபுல பாட்டு கூட அந்த 2வது சரணம் அந்த டைமில் 2 மணிக்கு ஒரு சேஞ்சு பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு 4 வரி. ரஹ்மான் சார் அப்புறம் நைட்டு ஆஃபீஸ்க்கு புதுசாக வந்த 10 மணிக்கு வந்தால் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, அப்படி இருப்பார். நைட் 2 o'clock அவர். அப்புறம் 1:45 சாமிந்தரம் வந்து சார் கூப்பிடுறாரு. மேலே போனால் இன்னொரு 15 நிமிஷம் உட்காருப்பா, அது லைன்ஸ் முடிக்கலாம். பார்த்தா 2:45 ஏதாவது புதுசாக பாடு அப்படின்றாங்க ரஹ்மான் சார். சரி இதுதான் டியூனு வாச்சார். டட்டா 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 டே டட்டா சார் நான் டீ குடிச்சிட்டு வரேன் சார் கீழே வந்தேன். வந்து கொஞ்ச நேரம் யோசித்து மறுபடியும் மேலே போய் டிஃப்ரெண்ட்டாக பாடணும். கன்சாலா சார் மாதிரி, டிஎம்எஸ் ஐயா மாதிரி. இல்லை அது காமெடி ஆகிடும். அது பாடுங்க, ஒரு வெரைட்டி என்ன பாடினீங்கன்னு பாருங்களா. முக்காலா சிவசங்கரி சிவசங்கரி சிவான முக்காலா முக்காபுலா லேலா. வேற ஸ்டைலில் ஏதாவது பாடுங்களேன். டிஎம்எஸ் முக்கால முக்காபுல ஒரு பிசர் அடிச்சுட்டு சம்திங் ஏதோ வேற ஏதோ வேணும் பண்ண முடியும் உங்களால் யோசிங்க அப்படின்னாரு. சரி கீழே போயிட்டு மறுபடியும் டீ குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி யோசிச்சு கடவுளை நீ தான் வழி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு டீ சாப்பிட்டுட்டு வந்தா மெஹபூபா 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 மெஹபூபா. வாட்ச்மேன் கிட்ட அந்த டிரான்சிஸ்டரில் பர்மன் சாப் வாய்ஸ் கேட்டேன். டீ கப்பா வச்சு மேலே போயிட்டு முக்காலா முக்காப்புலா நல்லா இருக்கே பாடுங்க பாடுங்க பாடுங்க. கட் பண்ணா 20 மினிட்ஸில் லிரிக்ஸ் எல்லாம் பாட்டை 3 மணிக்கு எழுப்பி போட்டு காட்டுறாரு வாலி சாருக்கு ரஹ்மான் சார். அவர் 3 மணிக்கு உட்காந்துட்டு போடியா கேட்கலாம் அப்படின்றாரு. அவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, மனம் நிறைந்த மனதானே நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் தூங்கிட்டார். கட் பண்ண ஆளை விட்டா போதும்னு வந்துட்டேன்.
ஒரு 10 நாளுக்கு போன அது வேறு சாங்குக்கு போகும்போது அன்றைக்கி பாடினீங்கல்ல நைட் அது போய் கேளுங்க அப்படின்னாரு ரஹ்மான் சார். அப்போ தான் பிரம்மாண்டம். அதுதான் ரஹ்மான் சார். இதெல்லாம் எக்ஸ்ட்ரானரி. மக்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குற இசை எங்களுக்கு தொழிலாக கொடுத்த அந்த கடவுளுக்கு நன்றி. சூப்பர் சார். இது எல்லாத்தையும் நீங்கள் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது தான் எங்களுக்கு பெரிய அனுபவமாக நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி எபிசோட் ரொம்ப சுறுசுறுப்பாக சூப்பராக மியூசிக்கலாக ஃபென்டாஸ்டிக்காக போயிட்டுருக்கு. லாட் ஆஃப் லவ்லி மூமெண்ட்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஒன்ஸ் அகேன் நம்ம லைம் லைட் ரவுண்டுக்கு வந்தாச்சு. என்னோட ஃபேவரட் ரவுண்ட், உங்களுடைய ஃபேவரட் ரவுண்ட். ஸோ இன்றைக்கி இந்த லைம் லைட் ரவுண்டில் நம்ம பார்க்க போகிறது ஒரு வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மியூசிஷியன். இதில் என்ன ஒரு சர்ப்ரைஸான ஒரு இதுனா, இந்த ராக் ஸ்டார் ஷோ லான்ச் பண்ணும்போது நாங்கள் ஒரு ப்ரோமோ சாங் லான்ச் பண்ணியிருந்தோம் இல்லையா? அந்த சாங்கில் நான் ஸ்ட்ரீட்டில் பெர்ஃபார்ம் பண்ணுற மியூசிஷியன்ஸ் அப்புறம் இண்டிவிஜுவலாக டிஃப்ரெண்டான பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுலேருந்து செலக்ட் பண்ணி சில விஷுவல்ஸ் போட்டிருந்தேன். அந்த விஷுவல்ஸில் இந்த மியூசிஷியனை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க அந்த மியூசிக் வீடியோவில். ஸோ இன்றைக்கி அதே மியூசிஷியன் உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு. ஹிஸ் நேம் இஸ் none other than பைரா. My name is Baira. I'm a musician from Bangalore. I was born and brought up in Bangalore. I was drawn to music from a very, very young age. And I got my first guitar by the age of 9. So what I found was there's not just music happening through the instruments. There's music happening everywhere. There's music happening right now. You just have to have a ear to listen to it. So my career as a street musician started on the streets of Bangalore. I mostly perform on Brigade Road on this particular street called Church Street. And one of those times I met this incredible dancer named Aparna Rao. I'm a trained Indian Bharatanatyam dancer. I have been dancing from childhood and was introduced to classes by my mother. And that exploration has brought me here today with Baira to this platform, and we're really grateful for it. Thank you, Rockstar. And Zee Tamil for this platform you've given us to expose ourselves to this world. And yeah. Vanakkam. Vanakkam.
That's beautiful, Bhaira. Beautiful. So, how was that, guys? Very nice. Very nice. Awesome. Thank you, guys. Thank you for being on the show. So, Bhaira, you don't speak Tamil, right? No, Okay. sir. அவருக்கு தமிழ் தெரியாது, அதனால நம்ம இங்கிலீஷ்ல கேட்போம். So, Bhaira, so I really love this because it's very kind of very raw, raw form of the way they say music has no rules. What you feel you play. So that's what I loved about this. And how did you pick up your what's your story like? So honestly, I was traveling. I was somewhere near Gokarna and I met this Australian traveler with the didgeridoo and I had a smaller djembe. So we both jammed and I loved his instrument. He loved this. Djembe's African origin. So we both decided that we'll exchange the instrument and that's the one. Oh, wow, that's beautiful. So story-யோட ஸ்டார்டிங்கே பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. இவருக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து கிட்டாருக்கு ரெண்டு ஸ்ட்ரிங் இருந்ததா, ஏன்னா மற்ற ஸ்ட்ரிங்ஸ் வாங்குறதுக்கு காசு இல்லாதனால அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு கேட்போம். I heard that for a long time, for some time at least, you're having just 2 strings on your guitar because you didn't have money to buy the other strings. Is that true? Okay. But I think because of those 2 strings, the music that you created would have been different from the normal kind of music with all the 6 strings, right? From within, it's the same. So the output is different. That's a nice answer. String கம்மியா இருந்தாலும் உள்ள இருந்து வர்றது தான் வெளில வரும். So string மேல டிபெண்ட் ஆயில்ல, உள்ள இருந்து வர்றது மேல தான் டிபெண்ட் ஆயிருக்கு. That's such a beautiful musical statement. Awesome. So and how did your combination happen? She's a psychotherapist actually. So how did you happen to meet him? So I first met him on Church Street. I had just been there with some friends, and I saw a lot of people showcasing their art. And when I walked by these instruments, my body just went into dance. So I performed, and after that I spoke to him. And later it was 6 months of every weekend street performing on Church Street. And then we became very good friends, and we're working on a retreat, Manas retreat in Sakar Nagar. Wow, that's really, really beautiful, and it sounds like a movie story. Ilya, like Michael Jackson said, he said all the world's a stage. So actually a performer doesn't actually require a stage. If you want to perform wherever you are, that place becomes a stage, and that's what these guys are proving. Thank you so much, guys, for coming here. What do you feel about being here? How did you Sir, I just have something to say. I want to thank you especially, and thank Manu sir and Srini sir and each and every one of you for creating this platform and having us over. I really hope this encourages a lot of other people out there to just follow their passion and listen to their heart and chase their dreams. And I would also like to thank Rockstar and Zee Tamil for all of this. This is a huge opportunity for me, and I hope there's a lot of other street artists and all sorts of musicians that come here and get to feel this way that I'm feeling right now. Thank you so much. That's great. Thank you, guys. Thank you. Thank you so much. ஸோ நம்ம ராக் ஸ்டாரில் இந்த ட்ரிபியூட் ரவுண்டில் சூப்பராக ஏகப்பட்ட ட்ரிபியூட் சாங்ஸ் போயிட்டு இருக்கு. லெஜெண்ட்ஸ் எல்லாருக்குமாக பாடல்கள் வந்துட்டு இருக்கு. கிகி, இப்போ ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னா கிஃப்ட் கொடுக்கும்போது தனியாக போனால் நம்ம பேர் மட்டும் எழுதி கொடுப்போம். 3 பேர் போனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து கொடுக்கலாம்டான்ல. அந்த மாதிரி இன்னைக்கு ஷோவில் சிங்கர்ஸ் தனித்தனியாக எல்லாரும் ட்ரிபியூட் கொடுத்துட்டாங்க. சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணால் இன்னும் நல்லா இருக்குமே. ஓகே, ஒரு குரூப் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ யார் வர போறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ராகுல் நம்பியார், பிரியா ஹிமேஷ் அண்ட் மகாலிங்கம் அவர்கள். ப்ளீஸ் கம். ஐயாக்கம்மா கையத்தட்டு, புது ராகத்தில் மெட்டுக்கட்டு, அடுரா கோழி மேளங்கொட்டு, இந்த ராசாவின் நெஞ்சத்தொட்டு, காவல் அது ஒத்துக்காது, என்ன கட்டி போட இங்கு சூரன் ஏது. ஜாங்கு ஜக்கு 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 ஜாங்கு ஜக்கு ஜா, ஜாங்கு ஜக்கு 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 ஜாங்கு ஜக்கு ஜா,
ஜாங்கு ஜக்கு 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 ஜாங்கு ஜக்கு சா ஜாங்கு ஜக்கு 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 ஜாங்கு ஜக்கு சா அட்டு ராக்கம்மா கைய தட்டு புது ராகத்தில் வெட்டுக்கட்டு அடராசாவே பந்தலட்டு புது ரோசா பூ மாலகட்டு தேரெடுக்கும் நாளும் தெப்பம் விடும் நாளும் மச்சா இங்கே அது எங்கூரு அடவூரு சனம் யாவோ ஒத்துமையா சேரும் வம்பு துன்போ இல்ல நீ பாரு மத்தாள தப்பம் எட்டு ஊருதான் கெட்டனும் தம்பி அடி ஜோராத பட்டிரவானோ அந்த பாதையே கட்டனும் தம்பி வீடு நேராத அடம்பட்டோ தாரதா தட்டி பாரு முத்தம்மா முத்தம் செந்து முத்து போல் முத்தம் வந்து மாமா நீ ஜல்லிக்கட்டு இங்கு மேயாதே துள்ளிக்கிட்டு உன்னை போல இங்க நானும் தாண்டி இப்ப ஒண்ணு சேர இது நேரம் தாண்டி ஜாங்கு ஜக்கு 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 ஜாங்கு ஜக்கு சா 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 அடி அக்கம்மா கைய தட்டு புது ராகத்தில் மெட்டு கட்டு மாமா நீ ஜல்லிக்கட்டு இங்கு மேயாதே துள்ளிக்கிட்டு வாசலுக்கு வாசல் வண்ண வண்ணமாக இங்கே அங்கே ஓடி விளக்கேத்து அடதட்டிவிட்டு போச்சு பட்ட பகலாச்சு எங்கும் இன்பம் எனும் பூ பூத்து நல்லவர்க்கெல்லாம் எதிர்காலமே நம்பிக்கை வைத்தால் வந்து சேராதா உள்ளங்கை எல்லாம் வந்து கூடினான் உள்ளங்கை எல்லாம் வெற்றி வாராதா என்றைக்கும் என்றைக்கும் நல்ல நாள்தான் கண்டம்மா கண்ணன் தொட்டு சுகம் காட்டம்மா சின்னம் விட்டு பூவால வச்சு பொட்டு புது பாட்டெல்லாம் வைத்து கட்டு பூவித்த புருவமும் பூவிச் செவ்வாயில் பூவிச் சிரிப்பும் பறித்த சிலையும் பவழப் போலும் பாவல் இனிக்கவுடன் எடுத்த பொற்பாதமும் காண பெற்றார் மனித பிறவியும் வேண்டவனே என் மாநிலத்தே மனித பிறவியும் வேண்டுவனே என் மாநிலத்தே அடியாக்கம்மா கைய தட்டு சுடாகத்தில் நெட்டு கட்டு அடராசாவே பந்தலட்டு புது ரோசா பூ மாலகட்டு அடுத்த நீதான்
கொஞ்ச போரு உன கொஞ்சம் மேஞ்சா என்ன போரு ஜாங்கு ஜக்கு 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 ஜாங்கு ஜக்கு ஜா ஜாங்கு ஜக்கு 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 ஜாங்கு ஜக்கு ஜா ஜாங்கு ஜக்கு 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 ஜாங்கு ஜக்கு ஜா ஜாங்கு ஜக்கு ஜக்கு அடி ரக்கம்மா கைய தட்டு புது ராகத்தில் மெட்டுக்கட்டு அடரசவே பந்தலட்டு புது ரசத்தோ மரகட்டு சூப்பர் சாங், ஊரே கை தட்டுற அளவுக்கு ரக்கம்மா கையை தட்டுன்னு நீங்க 3 பேருமே பாடிட்டீங்க. சூப்பரா இருந்தது. ஜட்ஜஸ், நீங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? நம்ம எல்லாம் கோடானு கோடி மக்கள் தான் நாமளும் ஒருவர். ஒட்டே சாங் எத்தனை வாட்டி பாடினாலும் புதுசாக தான் இருக்கும். இசைஞானி அவர்களுக்கு தான் ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி எஸ்பிபி சார், சொனலதா அவங்களுடைய வாய்ஸில் மேஜிக், ஹேட்ஸ் ஆஃப். ஸ்ரீனி சார், ராஜா சார், இளையராஜா சார் ஃபுல்லாக இருந்தாருங்க. பிகாஸ் எப்படி ஐ டோன்ட் நோ எப்படி யோசிக்க முடியும்னு தெரியல. எத்தனை சேஞ்ச் ஓவர்ஸ் அண்ட் அன்பிலீவபிள். பயமாக இருக்கு, இப்படி எப்படி கம்போஸ் பண்ண முடியும். அண்ட் ஐ திங்க் யூ ஹவ் ஜஸ்ட் டன் இட். டப்புன்னு லைக் தி ஸ்னாப்ஸ் தட் ஹி டஸ் இந்த சாங்ல அப்படி பண்ணிருப்பார் அவர். ஐயோ மை காட், பயமாக இருக்கு. டிஎஸ்பி சார், சூப்பராக பாடிருக்கீங்க 3 பேருமே. ஃபென்டாஸ்டிக். தேங்க்யூ ஃபார் பிளேயிங் திஸ் சாங் ஒன்ஸ் அகேன். ஆர்கெஸ்ட்ரா இது வந்து சர்வசாதாரணமான சாங் கிடையாது. ஒரு சிம்பனி மாஸ்டர் மாதிரி. இது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ராஜா சாருக்கு எனக்கு எதுவுமே தேவையில்லை. சும்மா அப்படியே ஸ்னாப்ஸோட ஒரு பாட்டு போட்டு அதுவே வந்து பிளாக் பஸ்டர் ஆகிட்டார். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும் இந்த சாங். அதுவும் அந்த ரக்கம்மா கையத்தட்டு ஜான் ஜான் ஜக அந்த வயலின்ஸ் பண்ணி ஒரு இடத்துல ரக்கம்மா கையத்தட்டு அது வரும்னு நினைப்போம், வராது இல்லை. அங்கேருந்து அப்படியே டெம்போ ட்ராப் ஆகி அந்த பிட் அவ்வளோ பாப்புலர் ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் நாங்கள் ரீசெண்டாக டிஜேன்னு ஒரு படம் பண்ணியிருந்தோம். நான் என்னோட படம்னால அது எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அது வரைக்கும் ஒரு பாட்டில் வந்து இந்த மாதிரி ஒன்று பண்ணலாமான்னு இன்னும் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டிங் இதாயிடுச்சு. ஹேட்ஸ் ஆஃப் டு ராஜா சார், ஹேட்ஸ் ஆஃப் டு திஸ் சாங். தேங்க்யூ. நன்றி 3 பேருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஸோ நம்ம ராக் ஸ்டார்ல ட்ரிபியூட் ரவுண்ட்ல ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். லெஜெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரோட பாடல்களையும் எடுத்து நம்ம டார்லிங்ஸ், நம்ம ராக் ஸ்டார்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் யார் வர போறா கிக்கி? ஓகே, அகைன் we have a group performance. விஜய், யார் பாட போறாங்கன்னா ரஞ்சித், சின்ன பொண்ணாக்கா அண்ட் சத்யன் அவர்கள். ப்ளீஸ்
இந்த மாதிரி பாட்டு கேட்கும்போது அப்படியே ஒரு உற்சாகம் வரும்ல. நம்மளை அறியாமைக்கு நமக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் எல்லாம் போயிடும். இது ஒரு இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இந்த பாட்டு யார் எங்கே பாடினாலும் நம்மளும் சேர்ந்து பாடுவோம். அதுதான் இந்த பாடல். ஐயோ, கண்ணதாசன் சாரோட வரிகள் அது கேட்கும்போது நமக்கே ஒன்றும் இல்லை, நோ கவலையாவது மண்ணாங்கட்டியாவது அந்த மாதிரி தோன்ற பாட்டு. அந்த இமோஷ்னல் லெவலில் கம்போஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட், எழுதுறதும் ரொம்ப டிஃபிகல்ட். பெரிய பெரிய ஐயோ லெஜண்ட்ஸ்னா அவங்க தான் லெஜண்ட்ஸ், ட்ரூ லெஜண்ட்ஸ். ஓ மை காட், தேங்க்யூ ஃபார் கெட்டிங் திஸ் சாங், ஸோ பியூட்டிஃபுல். சத்யன் ப்ரோ, இந்த நல்ல பாட்டை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இங்கே ரீக்ரியேட் பண்ணியிருக்கீங்க ஸ்டேஜில் ஒரு மேஜிக்காக. ஸோ நீங்கள் ஹாப்பியா? நான் ரொம்ப ஹாப்பி. எனக்கு இன்னொரு ஹாப்பியான மூமெண்ட் ஒன்று ஆக்சுவலி இருக்குன்னு ஸ்ரீனி சார் சொன்னார். ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட். ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து இவ்வளோ அற்புதமான லெஜெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம ட்ரிபியூட் கொடுத்துட்ருக்குறோம். பாலு சார்லாம் வந்து மோர் தேன் 45,000 சாங்ஸ் பாடி ஒரு சிங்கராகவே பிறந்து சிங்கராகவே வாழ்ந்து ஒரு பெரிய ரோல் மாடலாக இருந்தார் பாலு சார். அண்ட் அவரோட வழியை தொடர்ந்து வந்து நம்மளோட மனோ சார் வந்து மோர் தேன் 25,000 சாங்ஸ் மேலே தமிழ் சினிமாவில் பாடுறாரு. மோர் தேன் 25,000 சாங்ஸுங்கிறது இனிமேட்டு எந்த சிங்கருமே சாதிக்க முடியாது நம்ம தமிழ் சினிமாவில், சத்தியமாக சொல்கிறேன். அண்ட் நம்ம பாடின அந்த லெஜண்ட் நம்ம எம்எஸ்வி ஐயா அவர்களுடைய ஞாபகமாகவும் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம லெஜண்ட் மனோ அண்ணனுடைய நான் பயங்கரமான ஃபேன் அவருக்கு. அண்ட் ஹீ இஸ் மை பிரதர். ஸோ ஒரு சின்ன ஒரு டோக்கன் ஆஃப் லவ் அண்ட் ஐ வுட் லவ் டு கிவ் டு ஃபார் திஸ் லிவிங் லெஜண்ட். நான் கொண்டாட விரும்புகிறேன், இந்த லிவிங் லெஜெண்டை நான் கொண்டாட விரும்புகிறேன். ஸோ நம்மளால சேர்ந்து கொண்டாடுவோமா? சார் தேவிசி சார், நீங்கள் கொஞ்சம் ஸ்டேஜ் நீங்கள் வந்தீங்கன்னா அண்ணா நீங்களும் ப்ளீஸ். ஒரு சின்ன கிஃப்ட் அண்ணா, இது வந்து நான் ரொம்ப ஆசையாக பண்ண ஒரு விஷயம். ப்ளீஸ். இது நான் வரைஞ்சது உங்களுக்கு. சத்யன் நீங்க வரைஞ்சிருக்கீங்களா? ஆமா. வாவ், அத சொல்லுங்க. அவரே வரைஞ்சது, சத்யனே வரைஞ்சது. வாவ், பியூட்டிஃபுல். லவ்லி லவ்லி, சூப்பர். இதுக்கெல்லாம் விலை கட்டவே முடியாது. கண்டிப்பா. அதாவது எம்எஸ்வி சார், நான் ஒரு படத்துக்கு ஆக்ட் பண்ணுறதுக்கு தான் அவரை மீட் பண்ணேன். எனக்கு ஒரு ஹீரோயின் தம்பி கேரக்டர், அது தெலுங்கு படம். ஃபஸ்ட்டு சாங்கு நான் ஆக்ட் பண்ணுற பாட்டு தான் பூஜை ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு எஸ்பிபி சார் பாடுறாரு எனக்கு. சூப்பர். ஸோ அவர் வரத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கசல் பாடினேன் இவர்கிட்ட. ஹங்காமா ஹை க்யூம் பர்பா தோடி சி ஜோ பீலே ஹை பனி சரி கம கமரி சரி நி சரி தனி பாபா தனி சாசா. அவர் ஹார்மோனி எடுத்துட்டு பாடினதுமே இந்த பாட்டு பாடு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு பாட வச்சு கொஞ்சம் பயம் இருக்கு, நீ என்கிட்ட வந்துடுறாரு. அது ஸோ நான் ஊருக்கு போயிட்டு 10ஆம் கிளாஸ் 5 வாட்டி ட்ரை பண்ணேன். அது வரைக்கும் அந்த புக்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லா படிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வந்துட்டேன். 14 இயர்ஸில் அந்த படம் முடிச்சுட்டு வந்து அன்னைக்கிலிருந்து அவருடைய ஆசீர்வாதம் தான். அவர் அந்த மகான் சொல்லலைன்னா வந்திருக்க மாட்டேன் நான். அதுக்கடுத்து அவருடைய இன்னொரு லெஜெண்ட், லிவிங் லெஜெண்ட் இளையராஜா சார் அறிமுகம் பாடுகிறாங்க. ஒரு மனிதனுடைய ஜெர்னி இப்படி திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது. ஓடிட்டே இருக்கும் நம்ம எல்லாமே, ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்கும்போது தான் என்ன மேஜிக்ஸ் நடந்ததுன்னு பின்னாடி தெரியாது, நமக்கே தெரியாது. தேங்க்யூ ஸோ மச் கண்ணா, மறக்க முடியாத கிஃப்ட் இது. தேங்க்யூ ஸோ மச் சத்யன் ப்ரோ. நன்றி நன்றி, தேங்க்யூ சத்யன் ப்ரோ, மிக மிக நன்றி, தேங்க்யூ. ஸோ நம்ம ராக் ஸ்டார்ல இன்னைக்கு சூப்பரா ட்ரிபியூட் ரவுண்ட்ல ஏகப்பட்ட பாடல்கள் கேட்டிருக்கோம். ஒவ்வொரு லெஜெண்டோட பாடலையும் கேட்கும்போது அந்த பாடல் உருவான விதம், அதுக்கு பின்னாடி என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்தது. இப்போ எப்படி நம்ம இன்ஸ்டால சோஷியல் மீடியால ஜாலியாக வந்து இந்த ஷூட் அப்படின்ற மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறோம். அப்போ மாதிரி பா அந்த டைம்ல இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்கா. ஒருத்தர் காலையிலேருந்து பாடிட்டு சாயந்தரம் வந்துட்டு ½ அன் அவர் அந்த பாட்டை முடிச்சு கொடுத்தாரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நாங்க என்ஜாய் பண்ணோம், நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். Until then, this is Kiki Vijay signing off.
ஆஃப். இது கோல்கேட் வழங்கும் ராக்ஸ்டார் #Start to Rockstar co-powered by India's #1 dealer Vasant & Co, Hammam and Horlicks Women Plus. சின்ன ஜாலியா சந்தோஷமா இருங்க. லைஃப் 4 3 44 கலர்ல மாறிடும். டேக் கேர், டாடா, பை பை.